இது சுசில் ராஜ்குமார். இந்த திருமாவளவன் விஜய் மட்டும் குறிவைத்து பேசுவது அப்படின்றது அரசியல் ரீதியிலான எந்த விதமான தவறான புரிதலை களத்துக்குள்ளே ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுல முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறாரா? ஒவ்வொரு இடத்திட்டும் தாவேகாவை விசிகா விமர்சிப்பதன் மூலமாக நாங்கள் எந்த விதமான கூட்டணி உறவோ மறைமுகமாக விஜயோடு இல்லை அப்படின்ற மெசேஜை கடத்திக்கிட்டே இருக்க வேண்டிய நிர்பந்தம் விசிகாவுக்கு இருக்குதா? நீங்கள் ஒரு 10-15 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அரசியலுக்கு எதிராக எந்த சக்தியில் உள்ள நுழைந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து எழுகிற முதல் குரல் தோழர் தொல் திருமாவளவன் அவருடைய குரல் தான். அதுக்கு பிறகு தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுவாங்க, அதுக்கு பிறகு தான் திமுக பேசுவாங்க. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டு விவகாரங்களில் முதல் குரலாக ஒலிப்பது திருமாவளவனுடைய குரல் தான். திருமாவளவன் அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக அரசியல் களத்தில் இருக்கிறாரு. திரு விஜயும் 35 வருஷமாக சினிமா துறையில் இருக்கிறார். திருமாவளவன் தன்னுடைய ஒரு ஆழமான அரசியல் அறிவை தன்னை நம்பி தன்னுடைய உரையை கேட்க வருகிற தன்னை பின்பற்றுகிற தொண்டர்களுக்கு அவர் விளக்கும்போது அந்த கனமான விஷயங்களை ரொம்ப எளிமைப்படுத்தி தற்கால அரசியலுக்கு உகந்தவாறு அவர்களுக்கு போதிப்பதிலோ அது பேசுவதிலோ திருமாவளவனுடைய பாணி என்பது எல்லோரையும் கவர்ந்த பாணி. அதனால் பலன் பெற்ற அவர்கள் கட்சியில் இன்றைக்கு உருவாகி இருக்கிற தலைவர்களை நீங்கள் காணலாம். இப்படி தனக்கு கீழே தனக்கு பிறகு அல்லது தன் காலத்தில் தொண்டர்களை உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு இயக்கத்தை திருமாவளவன் நடத்தி வருகிறார். விஜயை பற்றி திருமாவளவன் கருத்து சொல்லியிருக்காருன்னு இங்கே கேட்குறீங்க. அந்த குரலை நான் ஒரு அக்கறையின் ஒரு குரலாக தான் நான் பார்க்குறேன். நிரூபிக்கப்படாத ஒரு சக்தியாக இருக்கிற விஜயை குறித்து அவர் ஒரு அச்சத்தோடு கருத்து சொன்னாரெல்லாம் எடுத்துக்கிட முடியாது. 35 வருஷம் அக்கறையின் குரல் அடிக்கடி வருதுன்றதான கேள்வி. ஏன் அதை தொடர்ச்சியாக செய்யணும்? அந்த அக்கறையின் குரல், அந்த அக்கறையின் குரல் ஏன் வைகோவுக்கு இல்லை? அந்த அக்கறையின் குரல் ஏன் சண்முகத்துக்கு இல்லை? அந்த அக்கறையின் குரல் ஏன் கேபிக்கு இல்லை? இல்லை, அதான் தமிழ்நாட்டின் முதல் குரலாக எப்பொழுதும் ஒலிப்பது திருமாவளவன் தானே. அதனால் அவர் குரல் அதில் முதல்ல ஒலிக்கி. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்பாங்க. ஒரு கூர்மையான விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு நெருக்கடி விசிகாக்கு அடிக்கடி ஏற்படும். திருமாவளவன் அடிக்கடி நான் இன்னும் திமுக கூட்டணி தான் இருக்கேன், நாங்கள் திமுக கூட்டணி நாங்கள் இருக்கோம், இந்தியா கூட்டணி உருவாக்குறதுல நான் இருக்கேன், அடிக்கடி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்படுவார். இது காரணம் என்னென்னா அவர் தன்னிச்சையாக இயங்குகிறார், துணிந்து கருத்துக்களை சொல்கிறார். அவர் தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர் வழியில் அது படித்த விஷயங்களை தான் தெரிந்து கொண்ட விஷயங்களை அவர் துணிவோடு பேசுகிறார். அவரை விளங்கிக் கொள்வதற்கு மக்கள் அம்பேத்கர் பெரியார் படித்தாதான் அவர் பேசுறது விளங்கும். அதனால் அவர் குரல் முதல் குரலாக இருப்பதால தான் இந்த மாதிரியான கேள்வி புரியுது எனக்கு. ஆனால் இதில் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்குள் திருமாவளவன் கடந்த சில மாதங்களாக எதிர்த்த நபர்கள் அல்லது ஒரு கட்சியை பற்றி விமர்சனம் செய்கிறார் அப்படின்னா ஒன்று பாஜகவாக இருக்கும், இன்னொன்று அதிமுகவாக இருக்கும், மூன்றாவது தாவேகாவாக இருக்குது. பாஜக மீதான விமர்சனம் என்பது கொள்கை ரீதியிலான விமர்சனமாக இருக்கலாம். அதன் மேலே அவங்க கூட கூட்டணி சேருவாங்க அப்படின்றதுல நிலைப்பாடை உறுதியாக சொல்லிட்டார். ஏன்னா அவர் சொல்லும் பொழுது பாஜக பாமக இல்லாத அணியோடு தான் நாங்கள் கூட்டணி சேருவோம் அப்படின்றார். சரி, அதனால் பாஜக விலக்கி வச்சிடலாம். ரெண்டாவது விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய இடம் அதிமுக, இன்னொன்று தாவேகா. இந்த ரெண்டு கட்சிகளோடும் திருமாவளவன் கூட்டணி சேர்ந்துருவார் அப்படின்ற பேச்சு எழும்பொழுது அந்த அக்கறையினுடைய வெளிப்பாட்டினுடைய அடிப்படையில் தான் திமுகவுக்கு அடிக்கடி மெசேஜை கடத்திக்கிட்டே இருக்கிறாரா? இல்லை, திமுகவுக்கு மெசேஜ் கடத்துறதை விட விஜய் திருமாவளவன் 35 வருஷமாக அரசியல் களத்தில் இருக்கார். விஜய் ஒரு 35 வருஷமாக சினிமாவில் இருக்கிறார். திருமாவளவனுடைய பேச்சுக்களை நீங்கள் எப்போ கேட்டாலும் சரி அதில் ஒரு டேக்அவேன்னு ஒன்று இருக்கும். விஜய் 2 மாநாடு போட்டிருக்காரு. விஜய் மாநாட்டில் ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருக்காங்க. அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு பெரிய கூட்டத்தை இந்த மாதிரி அரசியல் புரிதல் இல்லாத இல்லைன்னு நம்பப்படுகிற விஜய் பின்னாடி போகிறாங்களேன்ற ஒரு அக்கறையின் காரணமாக தான் அவர் பேசுகிறார். இல்லை, அந்த இடத்துல தான் நம்ம அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு போயிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? அது அம்பேத்கருடைய கொள்கை சார்ந்த ஒரு நிலைப்பாடு கொண்டது. அதில் எந்த விதமான கூட்டணியும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நிகழ்வு யாரை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ, யார் மூலமாக சமூக விடுதலை சாத்தியம்னு திருமாவளவன் நம்புகிறாரோ அதனுடைய நூல் வெளியீட்டு விழா தானே. அதில் போய் பங்கேற்கிறதுல என்ன நிர்பந்தம்? அப்போது திமுகவினுடைய நிர்பந்தம் அங்கே இருக்குது அப்படின்ற பார்வை. அந்த திமுகவினுடைய நிர்பந்தத்தினுடைய தொடர் அழுத்தத்தின் காரணமாகத்தான் தாவேகாவை விமர்சிக்கிறாரா? விஜயோட மாநாடுகளில் அவர் 2 தடவை அவர் பேசியிருக்காரு. 2 மாநாடுகள்லையும் அவர் பேசினதில் அம்பேத்கரை படிச்சிருக்காரு அல்லது பெரியார் அவர் வாசிச்சிருக்காருன்ற இடம் எங்கேயாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. முழுக்க திமுக அவதூறு அல்லது பாஜகவுக்கு ஒரு அடிவரடி வேலை பார்க்குற மாதிரியான ஒரு பாலிஷான ஒரு அதுதான் கேட்குறேன். இப்போ நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க. பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு அவங்க வார்த்தையில் கூட சொல்லலை. எந்த புள்ளியில் அவர் அப்படி செஞ்சார்னு சொல்லுங்களேன். இல்லை, பாசிசம், பாயாசம், பாய்சன் இப்படிலாம் ஒப்பிடும்போது
இந்த பாசிசம் ஏற்படுத்துகிற இந்த தாக்கத்தை வந்து விஜய் அது உணரவே இல்லையா? விஜய் இந்தியாவிலே இல்லையா? விஜய் 10-15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கிற இந்த பாசிசம் செய்து வருகிற இந்த கேடுகளை விஜய் தெரிஞ்சுக்கிடவே இல்லையா? அப்ப விஜய்க்கு பாசிசம்னா என்னன்னே தெரியாதா என்ற கேள்வி அங்க எழுது. ரீதியா விஜய்க்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும் இல்லையா? திமுகவை ஒரு விமர்சிக்கக்கூடிய புள்ளின்றது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களுடைய அம்சத்தினுடைய அடிப்படையில் கூட ஒரு விமர்சிக்கலாம் இல்லையா? அதிமுக ஆட்சியிலே லாக்அப் டெத் நடந்துச்சுன்னு விமர்சித்த திமுக தன்னுடைய ஆட்சி காலத்திலும் லாக்அப் டெத் நடந்திருக்குதுன்றது நடக்குது இல்லையா? இப்போ அது மாதிரியான சில அம்சங்களை ஒப்பிட்டு பார்க்கிறப்போ அந்த விஜயோடைய விமர்சனம் என்பது கூர்மையான விமர்சனம் தானே. பாஜக மட்டும் விமர்சிக்கிறீங்க, திமுக விமர்சிக்க மாட்டேன்றீங்கன்ற பார்வை. ஓகே, விஜய் வந்து திமுக விமர்சிக்கிறாரு, திமுக விமர்சிக்கட்டும், அது அவருடைய ரைட்டு. இதே விஜய் இந்தியா முழுக்க நடக்கிற ஆசிபாவுக்கு நடந்த அந்த அந்த ஒரு கொடுமை, அதுக்கு பிறகு பல வன்கொடுமை சம்பவங்கள், மாட்டுக்கறி வச்சிருந்ததுக்காக அந்த தொண்டர்கள் அடித்தே கொலை செய்யப்பட்டது, இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா? இதெல்லாம் விஜயோட கருத்து என்ன? உணவுல மாட்டு இறைச்சி வைத்திருந்தாங்கன்ற அடிப்படையில் ஒருத்தர் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா வேங்க வயல்ல என்ன நடந்துச்சு? இந்த ஒப்பீடு தானே விஜயனுடைய கூர்மையான. அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசமான்றதுக்கு உணவுல ஒரு மாட்டிறைச்சிக்கான சம்பவம் நடக்குதுன்னா அதே மாதிரியான ஒரு சம்பவம் வேங்க வயல்ல நடந்திருக்குது இல்லையா? பில்கிஸ் பானு வந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போது அந்த பிஜேபி அரசாங்கம் பில்கிஸ் பானு அந்த வன்கொடுமையில் சம்பந்தப்பட்ட அவர்களை வெளியே வந்தபோது அவர்கள் விடுதலைக்காக பகீரத பிரயாத்தனம் செய்து அவர்கள் விடுதலை செஞ்சு அந்த பாசிசத்துக்கு ஆதரவாக நின்றார்கள். வேங்கவேல் விவகாரத்தில் இங்கே திராவிட மாடல் அரசு நடத்துகிற இந்த திமுக அப்படி ஏதாவது செஞ்சிருக்கா? அவர் நடக்கிற கொடுமைகளுக்கு ஆதரவாக ஏதாவது நிலைப்பாடு எடுத்து திமுக தொண்டில் எதுவும் ஊர்வலம் போயிருக்காங்களா? கடைசியா விமர்சிக்கப்பட்டது என்ன? அந்த பட்டியலின சமூக மக்கள் தான் அதை செஞ்சிருக்கிறாங்கன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆச்சு. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் கூட எடுத்துங்க. தூய்மை பணியாளர்கள் பெரும்பாலும் பட்டியலின சமூக மக்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கான நீதியை திமுக அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் இல்லையா? ஒரு பக்கம் உணவுலையோ அல்லது மாட்டிறைச்சி இஸ்லாமியர்கள் தாக்கப்படுறாங்கன்ற விமர்சிக்கப்படுகிறப்போ இஸ்லாமிய சிறை கைதிகளுடைய விவகாரத்தில் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? வேங்க வயலில் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? தூய்மை பணியாளர் விவகாரத்தில் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அப்படின்றப்போ ரெண்டு கட்சிகளும் திமுகவும் பாஜகவும் ஒரே போக்கில் தான் இருக்கிறாங்கன்ற விமர்சனத்தினுடைய அடிப்படையில் கூட விஜய் வைக்கலாம் இல்லையா? திமுக மீதான விமர்சனங்கள் வந்து திமுக சார்பாக யாராவது வந்து பதில் சொல்லுவாங்க. நான் அதுக்கு பதில் சொல்லல. இங்கே தூய்மை பணியாளர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க, போராட்டம் நடத்தினாங்க. விஜய் அவர்களை வரவழைச்சி அங்கே குறை காட்டுக்கிட்டாரு. இதே விஜய்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஜெயலலிதா ஒரு தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்சி பிரச்சனையை சொல்லலை. ஜெயலலிதா இருக்க இடம் தேடி அவர் போய் தன்னுடைய பிரச்சனை இப்படி சொன்னார், பிரச்சனை தீர்ந்தது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் விஜய்க்குன்னு ஏதாவது தனி நிலைப்பாடு இருக்கா? விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் நான் சந்தேகமாக தான் கேட்குறேன், கேள்வியாக கேட்கல. விஜய் ஏதாவது படிக்கிறாரா? விஜய் ஏதாவது தெரிஞ்சுக்கிறாரா? இல்லை விஜய் வீட்டை விட்டு எப்போ வெளியில் வருவார்? அன்னைக்கு கொடநாடு போய் கை கட்டி நிற்கும் போதெல்லாம் விஜய் வெளியில் தான் வந்தார். அப்போல்லாம் எந்த பரபரப்பும் கூட இல்லையா? இப்போ வெளியில் வந்தால் பரபரப்பு கூட்டிடும், கூட்டம் கூட்டிடும்னு கதை விடுறாரு. இதே விஜய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எப்படி போவார்? நான் கேட்குறது, அப்போது கொடநாடு போனது அல்லது வந்து மறைந்த முதல் ஜெயலலிதா கிட்ட போய் நின்று இப்போல்லாம் அவர் வந்து ஒரு நடிகர், அந்த புள்ளியோட நிறுத்திக்கலாம். ஆனால் இப்போ ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் இல்லையா? அந்த விமர்சனம் அங்கே போய் ஒரே கேள்வி தான் சார், விஜய் மீது திருமாவளவன் தொடர்ச்சியான விமர்சனங்களை முன்வைப்பதற்கான புள்ளி எங்கேருந்து உருவாகுது? அதுதான் நான் கேட்குறேன். 35 ஆண்டுகளாக திருமாவளவன் அரசியல் களத்திலிருந்து பல விஷயங்களை செஞ்சிருக்காரு. திருமாவளவன் என்ன செஞ்சார் நம்ம பார்க்கலாம். 35 வருஷமாக நீங்கள் சினிமாவில் இருந்திருக்கீங்க. 35 வருஷமாக நீங்கள் என்ன விதமான செய்திகளை உங்களை நம்பி சினிமா பார்க்க வந்த உங்களுடைய இன்னைக்கு உங்களுக்கு தொண்டர்களாக இருக்கிற அந்த நண்பர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க என்றது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு விஜய் பதில் சொல்லட்டும். எப்படிப்பட்ட தொண்டர்கள் அவர் வச்சிருக்காரு சொல்லட்டும். இல்ல அது வந்து அவர் சினிமா லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். அவர் எத்தனை நற்பணி இயக்கங்கள் வச்சிருக்கிறாரு, என்னென்ன பணிகள் செய்தார் அப்படின்றப்ப பொலிட்டிக்கலா அரசியல் ரீதியாக தன்னை விமர்சிக்காத ஒருவரை பார்த்து திருமாவளவன் வாலண்டியரா விமர்சிக்கிறதான இங்க கேள்வியா மாறுது. அவர் இன்னைய டேட்டு வரை பாஜகவை கூட மென்மையாகத்தான் விமர்சிக்கிறார், திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார். திமுக ஒருபொழுதும் அதற்கு பதில் சொன்னதா தெரியவே இல்லை. இப்போ இந்த டேட் வரை திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் யாரும் விஜயனுடைய விமர்சனங்களை கடந்துதான் போறாங்க. கடைசியாக நடந்த அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட விஜய் விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி கே பழனிசாமி பொதுச் செயலாளராக உத்தரவு போட்டார்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துட்ட திமுக மீதான தாவேகாவுடைய விமர்சனத்திற்கு பதிலளிக்கக்கூடிய இடத்துட்டு திருமாவளவன் வந்து நிற்கிறாரா? திமுக மீதான விமர்சனங்களுக்கு திருமாவளவன் பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருமாவளவனுக்கு தமிழ்நாட்டின் மீது இருக்கிற அக்கறை காரணமாக தமிழ்நாட்டுக்கு எதிரிகளாக பல முகமூடிகளை போட்டு பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் அம்பானி அடானி வந்து இந்த வேலைகளை செய்கிறதுனால அதை எதிர்க்க வேண்டிய முதல் குரலாக திருமாவளவன் இருப்பதன் காரணமாக மட்டுமே திருமாவளவன் விஜய் குறித்து விமர்சிக்கிறார். விஜய் வெளிப்படையாக சொல்லட்டும், எனக்கு இதான் நிலைப்பாடு, என்னுடைய பாசிசம் தொடர்பாக எனக்கு இது தெரியும், இதான் நிலைப்பாடு, நான் இப்படி தான் நினைக்கிறேன், விஜய் சொல்லட்டும்.
பொதுவெளிக்கு வரட்டும். அவர் தான் சொல்லிட்டாரு சார், கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. இதற்கப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதை அவர் பாசிசம் குறித்த ஒரு விமர்சனத்தை விஜய் டைல்யூட் பண்ண ட்ரை பண்றாரு. பாசிசம்னா பாயாசமா பாய்சன் சொல்லி மறுபடியும் அதே பால திமுக கோட்ல தூக்கி போடுறாரு. பாசிசம் நடவடிக்கை பாசிசம் காரணமாக இந்தியாவில் பிஜேபி இத்தனை ஆண்டுகளாக செய்து வருகிற இந்த கேடுகளை குறித்து விஜய்க்கு என்ன புரிதல் இருக்கிறது என்ற கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். பேசலாம்.